இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில புனித ரெய்மண்ட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். இந்த புனித ரெய்மண்ட் என்பவர் ஸ்பெயின் தேசத்துல ஒரு பிரபுத்துவ குடும்பத்துல பிறந்தவர். மிக இளைய வயதிலேயே இறைவன் மீது கொண்ட ஆர்வத்தினால் இவர் புனித டொமினிக் துறவர சபையில சேர்ந்து துறவியாக தன்னையே உருவாக்கி தயாரித்து கொண்டு பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றும், வாழ்நாள் முழுவதும் கல்வி பணியை ஆற்றினார். ஏழை எளியவர்களுக்கான கல்வி கூடங்களை நிறுவினார். சமுதாய பணிகளை இவர் செய்தார். ஏழையரிடத்துல மிக அன்பாக இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கல்வி தரத்துல உயர்ந்தவராக இருந்தாலும், திருத்தந்தையர்களால் அதிகமாக மதிக்கப்பட்டவராக இருந்தாலும், டொமினிக்கன் சபையினுடைய சபை தலைவராக இருந்தாலும், தன்னுடைய அந்த பொறுப்பு காலத்துல பல துறவு மடங்களை ஏற்படுத்தி அந்த துறவு மடங்கள் வாயிலாக கல்வி பணியையும் சமுதாய பணியும் செய்தார் என்று இந்த புனித ரெய்மண்ட் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நமக்கு இறைவன் வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்திருந்தாலும், பொறுப்புகளை கொடுத்திருந்தாலும், இவை அனைத்தையுமே இறை பணிக்காக, தேவ ஊழியத்திற்காக என்று மட்டுமே கருதி நம்முடைய பொறுப்பையும் நம்முடைய அதிகாரத்தையும் ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்தளித்து வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இந்த புனித ரெய்மண்ட் அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, திருக்காட்சி பெருவிழாவுக்கு அடுத்து வருகிற செவ்வாய்க்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு பகிர்ந்து கொடுத்த ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு வாசிக்கிறோம். இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எதற்காக திருக்காட்சி பெருவிழா, அதுவும் கிறிஸ்து பிறப்பு விழா காலத்துல இந்த 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த ஒரு நற்செய்தி வாசகத்துல திருச்சபை நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். எனக்கும் அந்த சந்தேகம் எழுந்தது. கிறிஸ்து பிறப்பு காலத்துல அதை ஒட்டிய செய்திகள் தானே நம்ம வாசிக்கணும், திடீரென்று இயேசுனுடைய புதுமையை ஒன்று கொடுக்கிறார்கள் என்று நான் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஒரு உண்மை புலப்பட்டது. நேற்று கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய திருக்காட்சி பெருவிழாவினுடைய ஒரு முதல் பரிமாணம், இயேசு தன்னை எல்லோருக்குமான மெசியா என்பதை திருக்காட்சி பெருவிழா வழியாக நமக்கு உணர்த்துகிறார். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நேற்று இயேசு உலகிற்கான ஒளி, இருளில இருந்த மக்களுக்கான பேரொளி அவர், சாவின் நிழல் சூழ்ந்திருக்கிற நாட்டில் வசிப்போருக்கான ஒரு சுடரொளி அவர் என்று இயேசுவே உலகின் ஒளி என்கிற அந்த ஒரு கோணத்துல தான் நேற்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கான நற்செய்தி வாசகம் என்பது பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற அப்பத்தின் வீட்டில தீவன தொட்டியில கிடத்தப்பட்டிருந்த இயேசுவனுடைய அந்த உருவகம் என்பது இயேசு வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உண்மையான உணவு என்பதை நமக்கு வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்தினரை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டு அங்கு இருந்த குறைந்தபட்ச 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு அந்த 5000 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்து, அதற்கு பிறகு 12 கூடைகளில மீதமிருந்த அப்பத்துண்டுகளை அவர்கள் சேகரித்து வைக்கும் அளவுக்கு மாபெரும் புதுமையை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்தி இருப்பதற்கான காரணம், இன்றைக்கு அவரே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உண்மையான உணவு நமக்கு என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். அந்த வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவை நீங்களும் நானும் தகுதியோடு உட்கொள்கிறோமா? அந்த உணவானது எனக்கு உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் நிலை வாழ்வையும் பெற்று தருகிறது என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? இரண்டாவது ஒரு செய்தியாக, இந்த வாழ்வு தரும் உணவை நான் மற்றவர்களோடு என்னுடைய வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் பகிர்ந்து கொள்கிறேனா? மூன்றாவது, இந்த வாழ்வு தரும் உணவினுடைய ஒரு வெளிப்பாடாக நான் என்னுடைய குடும்பத்துல என்னை சுற்றி இருப்பவர்களிடத்துல உணவை பகிர்ந்து கொள்கிறேனா, பசிக்கு உணவிடுகிறேனா என்கிற ஆன்ம சோதனையை செய்யத்தான் தாயாம் திரு அவை இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, எங்களுடைய சலேசிய சபையில ஒரு ஃபேமஸான மிஷனரி, அதாவது பெல்ஜியம் தேசத்திலிருந்து இங்கு இருந்த அருட்தந்தை பிரான்சிஸ் ஸ்லூஸ் அப்படின்னு சொல்வார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சலேசியர்கள் மற்றும் சலேசிய பங்குகளில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த பெயர் பிரான்சிஸ் ஸ்லூஸ் என்பது உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் பெயர் என்று தான் சொல்லலாம். வட தமிழகத்துல தான் அவர் நிறைய இடங்களில் பணியாற்றி இருக்கிறார். குறிப்பாக வரதராஜன்பேட் மற்றும் போலூர் மற்றும் வியாசார்பாடி மற்றும் சென்னையை சார்ந்த அன்பு இல்லங்கள், இவற்றில தான்
இந்த அருட்தந்தை பிரான்சிஸ் லூஸ் என்று சொல்லப்படுகிற பெல்ஜிய தேசத்தினுடைய ஒரு மறைபரப்பு பணியாளர் இங்கே தமிழகத்துல சலீசி சபையில வேலை செய்தார். அவரிடத்துல நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் ஃபாதர் இப்படி மக்களுக்கு காசு நீங்க அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, வேற ஏதாவது கட்டடம் கட்டலாமே, ஏதாவது கோயில் கட்டலாமே, ஏன் மக்களுக்கு நீங்க இந்த உணவுக்காகவும் அவர்களுடைய அன்றாட தேவைக்காகவும் உங்களுக்கு வர்ற காசை அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே ஏன் அப்படின்னு கேட்ட நேரத்துல அவர் ஒரு முறை சொன்ன பதில் இதுதான். நான் பெல்ஜியம் தேசத்திலிருந்து வருகிறேன். என்னுடைய குடும்பம் 2வது உலகப் போருக்கு பின்னால பசியையும் பட்டினியையும் அனுபவித்த ஒரு குடும்பம். நானும் என்னுடைய சகோதரர்களும் ஒரே ஒரு ரொட்டி துண்டை வைத்துக்கொண்டு தண்ணீரில் நனைத்து உலகப் போருக்கு பின்பாக பசியோடும் பட்டினியோடும் நாங்கள் வாழ்ந்தது எனக்கு நினைவு இருக்கிறது. பசியின் வேதனை எனக்கு தெரியும், அதனுடைய வலி எனக்கு தெரியும். அதனால தான் நான் பணி செய்கிற இடங்களில் ஏழை எளியவர்களுக்கு உணவிட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பொழுதுதான் அவரை உண்மையாகவே எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. இல்லை என்றால் இருக்கிற காசெல்லாம் எதுக்கு இப்படி அள்ளி வாரி வாரி வீசுறாரே அப்படி என்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் அவருடைய உள்ளத்தின் ஆழத்துல நான் அனுபவித்த இந்த பசியையும் பட்டினியையும் நான் பணி செய்கிற இடத்துல யாரும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக வாரி வாரி வழங்கிய ஒரு வள்ளலாகத்தான் எங்க சபையில அவர் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, கொடுக்கிற தானங்களிலேயே உணவு பசியை தீர்க்கிற ஒரு தானம் என்பது மிக பெரியது. இயேசு தன்னையே நமக்கு உணவாக கொடுத்தது போல நம்முடைய வீட்டுல நமக்கு அருகில் இருக்கிற மக்களுக்கு பசித்திருப்பவருக்கு ஒருவேளை உணவிட்டு பாருங்கள். அதனுடைய உண்மையான மகிழ்ச்சி உங்களுக்கு புரியும். நான் இந்த ஆர்வத்தோடு பேசுவதற்கான காரணம், நான் கிராம பின்னணியிலிருந்து வருகிற ஒரு குடும்பத்திலிருந்து வருகிற ஒரு குருவானவர் தான். எங்க வீட்டுல 6 பிள்ளைங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதிலிருந்து எங்க வீட்டுல நாங்க தனியா எங்க வீட்டுல மட்டும் சாப்பிட்டதா எனக்கு நினைவே இல்லை. எங்க அப்பா அம்மா 2 பேருமே நாங்க சாப்பிடும் பொழுது குறைந்தபட்சம் 2, 3, 4 பேர் எங்க குடும்பத்தோடு ஏழைகள் இல்லாதவர்கள் எங்களோடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எங்க வீட்டிலேயே ஒரு காஃபி போட்டா கூட எங்க அம்மா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை பார்த்து வளர்ந்த எனக்கு அதே நேரத்துல மற்றவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்கிற ஏக்கம் மனசுல எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுவை போல மற்றவருக்கு உணவிட்டு வாழுங்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நிச்சயமாக மாறும். இந்த அருமையான தினத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு உங்களையும் என்னையும் ஆன்ம சுகத்தோடும் உடல் சுகத்தோடும் காத்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.